மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முதலீட்டாளருக்கும் நிறைய சந்தேகங்கள் வரும். பர்சனல் ஃபைனான்ஸை பற்றி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி, டெட் இன்வெஸ்டிங்கை பற்றி, கோல்டை பற்றி, சில்வரை பற்றி, பிஎம்எஸை பற்றி, இண்டெக்ஸை பற்றி, போர்ட்ஃபோலியோ எப்படி உருவாக்குவது அப்படிங்கிறத பற்றி, நாம் எப்படி ஒரு பெட்டர் இன்வெஸ்டர் ஆகிறதுன்ற பற்றி இப்படி பல கேள்விகள் உங்களுக்கு வரும். இந்த கேள்விகளுக்கு ஈஸியாக விடை கிடைப்பது இல்லை என்று பலர் நம்மிடம் சொல்கிறார்கள். உங்களுக்காகவே ஆஸ்க் M2W எனிதிங் அப்படின்னு ஒரு ஹெல்ப்லைன் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேள்விகளை நீங்கள் அந்த ஹெல்ப்லைன் மூலமாக எங்ககிட்ட நேரடியாக கேட்கலாம். நாங்கள் உங்களுக்கு பதில்களை கொடுப்போம். இந்த ஹெல்ப்லைன் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 2 வாரம் ஆகுது. சில நண்பர்கள் இதை யூஸ் பண்ணுறாங்க. இன்னும் நிறைய பேர் இதை யூஸ் பண்ணிக்கலாம். மார்க்கெட் இறங்க இறங்க உங்களுடைய கான்ஃபிடென்ஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும், வளர்க்க வேண்டும், முதலீடில் ஜெயிக்க வேண்டும். அதற்காக தான் இந்த ஹெல்ப்லைன். வாங்க ஹெல்ப்லைன் மூலமாக பேசலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த முதலீடு களம் பதிவில் நாம் பேச போகிற டாபிக் முதல் லட்சம். படிப்பு முடிச்சுட்டு வேலைக்கு சேர்ற எல்லோருமே முதல்ல 1 லட்சம் ரூபாய் சேர்க்கிறாங்களா அல்லது 1 லட்சம் ரூபாய்க்கு கடனாளி ஆகிறார்களா என்ற கேள்வி இப்போதெல்லாம் அதிகம் வருகிறது. 1 லட்சம் ரூபாய் சேர்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு 1 லட்சம் ரூபாய் கடன் சேர்ந்துருது. இப்படியே வாழ்க்கை ஓட ஓட இந்த கடன் அடைக்கிறதுலேயே நிறைய நம்மளுடைய வருமானமும் போயிடுது, காலமும் போயிடுது. ஸோ ஒருத்தர் 1 லட்சம் ரூபாய் சேர்க்கறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கணுமோ அதை விட அதிக நேரம் ஆகுது. இதற்கு காரணம் நமக்கு எளிதில் கிடைக்கக்கூடிய கடன்கள். ஸோ இன்னைக்கு உள்ள அந்த சூழல் ஒருத்தனை கடன்காரன் ஆக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கு, ஆனால் பணக்காரன் ஆக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஆனால் உண்மையிலேயே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது நாம எடுக்கக்கூடிய ஒரு தேர்வு. கடன் வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு கொள்கையை வைத்திருப்பவர்கள் முதல்ல லட்சாதிபதி ஆகிடுவாங்க. கடன் வாங்குறதா ஒரே வழி அப்படின்ற கொள்கை வைத்திருப்பவர்கள் ரொம்ப நாள் கழிச்சு தான் லட்சாதிபதி ஆவாங்க. இந்த ஒரு சாய்ஸை யார் கரெக்டாக பண்ணுறாங்களோ அவங்க லட்சாதிபதி ஆறத்தோடு இது நிற்கிறது இல்லை. அவங்க வாழ்க்கைக்கும் எவ்வளவு நிதி திரட்டுகிறார்கள், என்ன மாதிரியான பொருளாதார சாதனைகளை அவங்களால செய்ய முடியுது, என்ன மாதிரி வாழ்க்கை தரம் அவங்கள வந்தடையுது, இது எல்லாத்தையுமே அது பாதிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த சாய்ஸ், கடனாளியாக முதல்ல ஆறுதா அல்லது சேமிக்கிறவனா முதல்ல ஆறுதா. இந்த சாய்ஸ் ரொம்ப எளிமையான சாய்ஸ். இது எடுக்கிறதுல எந்த கஷ்டமும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. கடன் வாங்குவதை தள்ளி போடுவது தான் இன்னைக்கு உள்ள பொருளியல் சூழலுக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லை, எல்லா சூழ்நிலைக்கும் அது ரொம்ப நல்லது. நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது தான் எல்லோருக்குமே நல்லது. அப்போ ஏன் சார் போகிற வர இடத்துலலாம் வந்து கடன் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க? கடன் கொடுப்பது என்பது ஒரு தொழில். அவங்க பணம் சும்மா இருக்கிற பணத்தை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கு வட்டி வாங்குறதுங்கிறது ஒரு தொழில். அந்த தொழில் ரொம்ப லாபகரமாக நடக்கக்கூடிய ஒரு தொழில். அந்த தொழில் அதிவேகமாக வளரும் என்ற ஒரு நம்பிக்கையோடு எத்தனையோ பேர் அதில் இறங்கியிருக்காங்க. அவங்க தொழிலை செய்கிறாங்க, உங்களுக்கு உதவி செய்யலை. அப்போது அந்த தேர்வை செய்ய வேண்டிய பொறுப்பு உங்கள் கையில் தான் இருக்குது. கடன் வேணுமான்னு கேட்குறவங்க கையில். வங்கிகளே இந்த வேலையை வந்து ரொம்ப ஜரூராக செய்கிறாங்க. நீங்கள் ஒரு வங்கி கணக்கு ஓப்பன் பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு மொபைலில் ஒரு ஃபோன் வந்துடும், சார் பர்சனல் லோன் வேணுமா. எத்தனையோ பேர் ஐடியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், நான் பார்த்த பல நிதி பிளான்ஸ் பண்ணும்போது வரக்கூடிய ஒரு தகவல், பல பேர் அவங்க வங்கியில் பணம் இருக்குது ஆனால் அவசியம் இல்லாத ஒரு பர்சனல் லோன் வாங்கியிருப்பாங்க. அவ்வளோ கூட அவங்களுக்கு தெரியாது. என்ன காரணம்னா, யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணி உங்களுக்கு உடனே கொடுக்குறாங்க, சார் ஈஸியாக எந்த பேப்பர் ஒர்க்கும் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ முதல்ல கடனாளி ஆவதற்கு தான் இந்த சமூகம் நம்மளை வந்து ரொம்ப அழைக்கிறது, நம்மளை ரொம்ப உற்சாகப்படுத்துகிறது. ஆனால் லட்சாதிபதி ஆவதற்கு இந்த சமூகம் யாரையுமே உற்சாகப்படுத்துறதில்லை. ஆனால் இது சமூகத்தோட பொறுப்பு இல்லை, இது நம்மளோட தனிப்பட்ட பொறுப்பு. அதை வந்து தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் கடன்காரன் ஆகிட்டேன்னு சமூகத்தை வந்து பிளேம் பண்ணுறது தப்பு. சமூகம் தன் பாங்கிற்கு தனக்கு தேவையானதை செய்யுது, நாம் நமக்கு தேவையானதை செய்யணும். ஸோ இப்போ லட்சாதிபதி ஆகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமா சார்? ஏன் இவ்வளோ ஒரு பெரிய ஒரு
சப்ஜெக்டாக இதை பேசுகிறோம் அப்படின்னு பல பேருக்கு ஒரு கேள்வி எழுப்புகிறோம். 20-25,000 ரூபாய் சம்பளம் வாங்குபவர்கள் கூட 1 லட்சம் சேர்க்கறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுதுன்னு யோசிச்சு பாருங்க. பல பேர் 5 வருஷம் கழிச்சு கூட 1 லட்சம் அவங்க கையில் இருக்காது, ₹1,00,000 பணம் இருக்காது. அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். அவர்களுடைய குடும்ப பொறுப்புகள் இருக்கலாம், அல்லது அவங்க வந்து இங்கே வாழ்வதற்கே அவங்க செலவு செய்ய வேண்டிய பணம் அதிகமாக இருக்கலாம், அல்லது அவங்களுடைய அந்த வாழ்க்கை தரத்தை அவங்க அந்த இடத்துல வச்சிருக்கலாம். ஸோ ஒருத்தர் ஒரு 25,000 ரூபாய் சம்பளம் வாங்கினா கூட அவங்க லட்சாதிபதி ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆக வேண்டும்ன்ற ஒரு கணிப்பே இல்லாமல் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய பலர் வாழ்கிறார்கள். ஆனால் அந்த கணிப்பு வர வேண்டும். அது வந்தால் தான் நாம் ஒரு நிதிமயமான வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள ஒரு முதல் படியாக எடுக்க முடியும். இந்த லட்சங்கிறது முதல் படி தான், இது ஒரு பெரிய இலக்கு இல்லை. ஆனால் அந்த முதல் படியை எடுக்கிறதுக்கே அந்த ஒரு புரிதலும் உணர்வும் வர வேண்டும். அடுத்து என்ன சார் செய்யலாம்? 3 விஷயங்கள் கனெக்டட். ஃபஸ்ட்டு, நம்ம வாழ்க்கையை சிக்கனமாக வாழ வேண்டும். நமக்கு என்ன தேவைங்கிறத தெளிவாக புரிந்து கொண்டு அந்த தேவைகளை நிறைவு செய்வதோடு நாம் நிறுத்தி கொள்ள வேண்டும். அதையும் மீறி செய்யணும்னா இவ்வளவு தான் செய்யலான்னு ஒரு அளவு வச்சுக்கணும். ஸோ சிக்கனம் முதல் விஷயம். 2வது, சேமிப்புங்கிற பழக்கம் நிச்சயமாக வர வேண்டும். உடனே ஒருத்தர் கேட்பார், சார் நான் வந்து ஊருக்கு பணம் அனுப்புகிறேன், என் சிஸ்டருக்கு ஹெல்ப் பண்ணுறேன், இல்லை என் பிரதர் படிக்க வைக்கிறேன், இல்லை அப்பா உடம்பு சரியில்லை, இல்லை அம்மாவுக்கு நான் வந்து இந்த மாதிரி சில விதங்களில் குடும்பத்தை நடத்துறதுக்கு ஒரு உண்மை. எத்தனையோ பொறுப்புகளை இன்று இளைஞர்கள் சுமக்கிறார்கள். ஆனாலும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதத்திற்கு ஒரு குறைந்தபட்ச தொகை, ஒரு 500லேருந்து 2,000 ரூபாய்க்குள்ள சேமிக்கக்கூடிய இடத்துல தான் நம்ம எல்லோருமே இருக்கிறோம். ஆனாலும் சேமிக்க தவறுகிறோம். ஸோ சிக்கனம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதை கடந்து அடுத்தது நம்ம சேமிப்புங்கிற ஒரு இலக்கை வைத்து அந்த இலக்கு சார்ந்து நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும். ஸோ அந்த சேமிப்புங்கிறது 2வது விஷயம். இது 2 இருந்ததுக்கு அப்புறம் 3வது வரக்கூடிய ஒரு தேடல் தான் செல்வம். அந்த செல்வம் தான் இந்த 1 லட்சம்ங்கிற ஒரு இலக்கு. அந்த இலக்கை நோக்கி எப்படி போகணும்? ஃபஸ்ட்டு, எத்தனை மாதத்தில் நான் 1 லேக் சேவ் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு கோல் வச்சுக்கணும். வச்சுட்டு மாதம் அந்த கோலுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம எவ்வளோ சேவ் பண்ணி வச்சுருக்கோன்னு ஒரு நம்பர் நம்ம வந்து மானிட்டர் பண்ணணும். 2வது, பணத்தை சும்மா பேங்க்கில் வைக்கணுமா சார்? அவசியம் இல்லை. உங்களுக்கு ரிஸ்கே எடுக்க வேணாம்னு தோணுச்சுன்னா அந்த பேங்க்கில் மாதம் ஒரு ஆர்டி மாதிரி போடலாம். அந்த சேமிப்பை அந்த ஆர்டி உள்ளே போடலாம். நமக்கு பெரிய ரிட்டர்ன் கூட கிடைக்காது. அல்லது ஒரு மாதம் செய்யக்கூடிய அந்த எஸ்ஐபி என்று சொல்லக்கூடிய மாதத்தவணை முதலீடுகளில் தங்கத்திலேயோ அல்லது ஒரு இண்டெக்ஸ்லேயோ அல்லது ஒரு லார்ஜ் கேப் ஃபண்ட்லேயோ அல்லது ஒரு டெட் ஃபண்ட்லேயோ, அந்த 4ல் ஏதாவது ஒன்றுலையோ அல்லது 4ஐயும் கூட கொஞ்சம் கொஞ்சம் பணம் போட்டு நம்ம சேமிக்கலாம். என்ன முக்கியம்னா சேமிக்கணுன்ற அந்த ஹேபிட் வரணும். அந்த ஹேபிட்டை தொடரணும். அதை வந்து நம்ம ஒரு விளையாட்டு போல் நம்ம வந்து மாதம் அதை வந்து அதை பார்க்குறதும், அது எவ்வளோ நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம்னு நம்ம இது பண்ணுறதும், எப்படி ஒருத்தர் வந்து எடையை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரோ அதே ஒரு பொறுப்புணர்வோடு இதையும் நம்ம வந்து நோக்க வேண்டும். அதை வந்து அணுகி கரெக்டாக அந்த கோலை வந்து எத்தனை மாதம் நம்ம பிளான் பண்ணணுமோ அதோட சில மாதங்கள் முன்னாடியே நம்ம அதை அச்சீவ் பண்ணணுங்கிற ஒரு ஸ்பிரிட் இருக்கணும். இது இருந்தாக்கா நம்ம செல்வம் சேர்க்கக்கூடிய அந்த பயணத்தின் முதல் இலக்கான 1 லட்சம் ரூபாயை நம்ம அடைஞ்சிருவோம். என்ன சார் 1 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் 7 நிமிஷம் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். பல பேர் ஊர்லேருந்து படித்து இங்கே வந்து நல்ல வேலைகள்லாம் இருந்து அப்போ கூட அவங்க அந்த 1 லட்சம் சேர்க்கறதுக்கு எவ்வளோ நாள் ஆக்குறாங்கன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அப்போ உங்களுக்கு அது எவ்வளோ கஷ்டன்றது புரியும். நம்ம 1000 காரணம் சொல்லலாம் செல்வம் நோக்கி பயணிக்காததற்கும் செல்வத்தை சேர்க்காததற்கும். ஆனால் அந்த டிசிப்ளின் இருந்து, அந்த ஒரு புரிதல் இருந்து, அந்த ஒரு ஹேபிட்ஸ் ஃபார்ம் ஆனால் தான் நாம் வந்து அந்த செல்வம் சார்ந்த எந்த விதமான ஒரு அச்சீவ்மெண்ட்டும் பண்ண முடியும். அந்த ஹேபிட்டை இப்போ ஏற்படுத்த வேண்டிய ஒரு இடத்துல நம்ம எல்லோருமே இருக்கிறோம். பொருளாதாரம் நலிந்த இடத்தில் இருந்தாலும் அந்த ஒரு சூழலே இதுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நமக்குள்ளே ஏற்படுத்தி கொள்ள ஒரு வாய்ப்பை நம் முன் தருகிறது. அந்த வாய்ப்பை நீங்கள் அனைவரும் பயன்படுத்தி கொண்டு முதல்ல ஒரு 1 லேக் எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்ற அந்த பயணத்தில் வாங்க. தொடர்ந்து நான் உங்களுக்கு அடுத்து பல இலக்குகளை பற்றியும் அந்த இலக்குகளை நீங்கள் எப்படி ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும்
எளிதான சில தேர்வுகளை பற்றியும் பேசுவேன். தொடர்ந்து முதலீட்டு களம் பாருங்கள். இது உங்கள் களம். உங்களை செல்வம் நோக்கி நாம் பயணத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு இடத்தில் இருக்கிறோம். செல்வம் உங்கள் கையில் நிச்சயம் சேரும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.